சில நேரம் காய்கறிகளெல்லாம் ஒரே மாதிரி சமைச்சு சமைச்சு போர் அடிக்குதுங்க. நமக்கே நிறைய விதவிதமாக சமைக்க தெரியும். ஆனால் வந்து ஒரு கம்ஃபர்டான ஸ்டைல் வச்சுருப்போம். அதே ஸ்டைல்லையே திருப்பி திருப்பி எல்லா வாரமும் ஒரே மாதிரி பொரியல் தான் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து வெண்டைக்காயை நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணுறதே என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்பவே பிடிக்கும். வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்க போகிறேன். இது கொஞ்சம் கொலன்னு ஆகும் இல்லையா, அது ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பாத்திரத்தில் போட்டோன்னே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுணும். கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். சில பேர் பாத்திரத்தில் போட்டு உடனே கிண்டிகிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு மாதிரி கொலன்னு ஆயிரும். ஸோ அதுக்கு டைம் கொடுத்து மெதுவாக நம்ம வந்து கிண்டி விட்டோன்னா அது வந்து சூப்பராக வந்து ஃப்ரை ஆகி வந்துடும். அதுக்கிடையில் வந்து ஒரு வெங்காயம் 2 தக்காளி 2 பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தா வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா கொலப்பே இல்லாமல் எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போது இன்னொரு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு சீரகம் ரெண்டையும் சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி ஒரு 10 பூண்டு போட்டிருக்கேங்க, கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிடலாம். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியோடையே வெண்டைக்காயும் சேர்த்து வதக்கக்கூடாதான்னு நிறைய பேர் கேட்பீங்க. இதில் போட்டு வதக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கொலகலப்பு வந்துடும். ஸோ அதனால் தனியாக நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கிறேன். புளி ஊற வச்சு சேர்க்க தேவையில்லை. நம்ம வந்து நல்லா வேக வச்சுட்டு கடையை தான் போகிறோம். இது கூடவே ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. நார்மலாக நம்ம வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட்றத விட இந்த மாதிரி புளியெல்லாம் போட்டு நல்லா கடைஞ்சி சாப்பிட்டோன்னா சாதத்தில் போட்டு சூப்பராக பரட்டி சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளிப்போட டேஸ்ட்டும் அந்த பச்சை மிளகாத்தூள் காரத்தோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். என்னோட அந்த கடையிற நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணவே இல்லையா, அதனால எங்கேயோ எடுத்து வச்சுட்டேன். யூஸ் பண்ணாத பொருளெல்லாம் எடுத்து எங்கேயோ பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ அதனால் கரண்டிலேயே நல்லா நம்ம அந்த சூடோடு மசிச்சு விட்டதுனால நல்லா கடைஞ்சிருச்சு. இதுதான் இன்றைக்கி என் ஹஸ்பண்ட்க்கும் சுதிக்ஷாவுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டேன். கீதிகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பினச் நூடுல்ஸ் கொடுத்து விட்டேங்க. சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நல்லா இந்த மாதிரி போட்டு பெரட்டி ஊட்டி விட்டோன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அப்பளம் தான் இன்றைக்கி பண்ணேன். இதுக்கு வேறு எந்த காயும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சூப்பராக தான் இருக்கும்.